ஓகே, ஹாய். நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்டா, முதலாவது வந்து ரூஃபஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி நாங்க விண்டோஸ் 11 யூஎஸ்பி டிரைவை வந்து நாங்க ரெடி பண்ண போறோம், இல்லாட்டி ஐஎஸ்ஓ ரெடி பண்ண போறோம். ஓகே, ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம்டா, எங்களோட கூகுள் குரோமையோ இல்லாட்டி எந்த விதமான இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க எந்த ப்ரௌசர் வேணா ஓப்பன் பண்ணலாம். இதை நாங்க என்ன செய்வோம்னா, கூகுள் போவோம். கூகுள் போயிட்டு ரூஃபஸ் சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஓகே, RUFUS. ஓகே, அதான் அந்த பேர் ரூஃபஸ். ரூஃபஸ்ன்றது 100% ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகே, இது மூலியமா வந்து இது என்ன யூஸ் பண்றேன்னா, உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், மெஜாரிட்டி நான் யூஎஸ்பி டிரைவ் கொடுத்துருப்பேன். அந்த யூஎஸ்பி டிரைவை வந்து பூட்டபிளா மாற்றுறதுக்கான விஷயம். ஒரு ஒரு ஃபைலை வந்து பூட்டபிளா மாற்றா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட்டிங் இருக்கு. இது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஈஸி செஞ்சு தரும். ஓகே, இதை வந்து நீங்க சிஎம்டி மூலியமா, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா செய்யலாம், கோடிங் செய்யலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக்கும், உங்களுக்கு எங்களோட லைஃபை கொஞ்சம் ஈஸியாக தரும். ஓகே, ரூஃபஸ் எனக்கு ஏன் சரியான விருப்பம், கணக்கு டெக்னிக்கலா சரியான விருப்பம்டா, விண்டோஸ் சாஃப்ட்வேரை வந்து விண்டோஸ் ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பூட்டபிளா மாத்துறதுக்கு ரூஃபஸ் வந்து ஒரு நல்ல டூல்டா. அது மூலியமாவே உங்களால விண்டோஸ் டவுன்லோட் பண்ண முடியும். அது மூலியமாவே நீங்க ரைட் பண்ணும்போது, இந்த பூட்டபிளா மாற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து செய்யலாம். அந்த ஆப்ஷன் செய்யறதுனால உங்களுக்கு அது சரியான யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்ப்போம், இந்த வெப்சைட் இப்படிதான் இருக்கும். ஓகே, இது கீழே நீங்க போனீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து நீங்க எந்த டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பொறுத்து இருக்கு. நான் இன்றைக்கு மார்ச் 11 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்கு 4.6, அப்புறமா 4.6 போர்டபிள்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா 4.6 AX86 சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா 4.6 ARM64 சொல்லிட்டு இருக்கு. நாங்க இதுல வந்து மோஸ்ட்லி வந்து நாங்க இதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரூஃபஸ் 4.6 விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் 64 பிட். இது இந்த சைஸ் வந்து 1.5 MB தான். ஓகே, மெகாபைட்ஸ் தான். இது ரிலீஸ் பண்ணப்பட்ட டேட் வந்து 2024 10/21. ஓகே, ஸ்டாண்டர்டான டைம். நான் இந்த சொன்ன மாதிரி தான், இது 100% ஃப்ரீ. இதுல பெய்டு வெர்ஷன் இல்லை. ஓகே, ஓப்பன் சோர்ஸ். சரி, நான் இதை டவுன்லோட் பண்ணுவோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வந்து சில டூல் இருக்காது. உங்களுக்கு டிபெண்ட் என்ன எந்த கம்ப்யூட்டர்ல எங்க வந்து இது இந்த டவுன்லோட் ஃபைல் இருந்தாலும் டூல் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிக்கல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண கேட்கும் இன்ஸ்டால் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு. நான் மற்ற ஸ்கிரீன் மூவ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பீங்க ரூஃபஸ்ன்றது வந்திருக்கும். வேர்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும். உங்களுக்கு சில நேரம் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவிங் கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க, அந்த இன்டர்நெட் தேவைப்படும் கண்டிப்பா இதை ஆக்சஸ் பண்றதுக்கு. அது ஏன்டா நாங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணியே விண்டோஸ் 11 நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்வர் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்கள் இது என்ன செய்ய போறோம்னா, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிவைஸ் இருக்கும், இது எம்டியா இருக்கும். யூஎஸ்பி டிரைவ் பிளக்இன் பண்ணாட்டி, இல்லாட்டி ஏதாவது ஒரு யூஎஸ்பி டிரைவ் பிளக்இன் பண்ணி அதில் காமிக்கும். ஆமா, இது வந்து என்ன மாதிரி இது பூட் செலக்ஷன்ஸ் இருக்கும். இது நான் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி டிஸ்க் ஐஎஸ்ஓ இமேஜஸ் கிரியேட் பண்ண போறீங்களா, MS DOS, ஃப்ரீ DOS, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. நீங்க வந்து டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜா நீங்க சூஸ் பண்ணுங்க. எந்த இதை வச்சு நீங்க எழுத போறீங்கன்னு சொல்லி அந்த யூஎஸ்பி டிரைவ். இப்போ உங்கள்கிட்ட ஃபைல் எதுவுமே இல்லை ரைட் பண்றது, ரைட்? இது பிராண்ட் நியூ இது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த சின்ன உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கேட்கும். நீங்க அந்த இன்டர்நெட்டுக்கு நீங்க அலோவ் கொடுக்காட்டி உங்களுக்கு இந்த இது வந்து வராது, இந்த டவுன்லோட் இந்த டவுன் ஏரோ வராது. இப்போ நாங்கள் இதை செலக்ட் பண்ணோம்னா எங்களுக்கு ஆப்ஷன் வரும், செலக்ட் ஆர் டவுன்லோட்னு சொல்லி 2 ஆப்ஷன் வரும். நம்ம டவுன்லோடுக்கு மாற்ற போறோம். ஏன் இது டவுன்லோட் மாற்ற போறோம்னா, நாங்கள் வந்து விண்டோஸை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து புல் பண்ண போறோம். ஓகே, ஆன்லைன்ல அந்த இமேஜை. இப்போ இதில் நாங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ண வேண்டாம். என்ன நடக்கும்னா, ரூஃபஸ் இந்த சர்வர்ல போய் செக் பண்ணும் இந்த இது அவைலபிளா இருக்கான்னு சொல்லி, என்ன இது வெர்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லி, புது வெர்ஷன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்க்கல பார்ப்பீங்க, விண்டோஸ் 11 இருக்கு, விண்டோஸ் 10 இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே ரூஃபஸை பொறுத்த வரைக்கும் இது மூலியமா வந்து நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த விண்டோஸ் 10 11 ஃப்ரீயா டெவலப் பண்ண முடியும். லைசன்ஸ் கீ இதுக்கு வந்து டவுன்லோட் பண்றது லைசன்ஸ் கீ தேவையில்லை. ஓகே, இது வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும்தான். நீங்க எப்ப இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அப்பதான் சில நேரம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கீ தேவைப்படும். ஓகே, அது வேற விஷயம். அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கிளாஸ் நேரடியாக பார்ப்போம். ஓகே, நான் முதலே கிளாஸ்லேயே பழக்கம் சொல்லியிருப்பேன், விண்டோஸ் 10 வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு, எண்ட் ஆஃப் சப்போர்ட்டும் வந்துட்டு. ஸோ அதனால விண்டோஸ் 11 தான் இப்போ இனிமேல் இருக்க போது புது விண்டோஸ். ஓகே, ஸோ எங்களோட கிளாஸ் பர்பஸுக்கும் சரி, இனிமேல் எல்லா பர்பஸுக்கும் சரி, நாங்கள் விண்டோஸ் 11 தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, விண்டோஸ் 11 செலக்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க நெக்ஸ்ட் கேட்கும், ரிலீஸ் கேட்கும். இதுல யூஸ்வலா ஒரு வெர்ஷன் தான் இருக்கும், கரண்ட் ரிலீஸ், அதாவது இப்ப என்ன வெர்ஷன் இருக்கும் சொல்லி. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கணக்காக்க ஞாபகம் இருக்கும், விண்டோஸ் எக்ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருந்தது, ஒரு நினைக்கிறேன் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து சர்வீஸ் பேக் 1, சர்வீஸ் பேக் 2, சர்வீஸ் பேக் 3ன்னு சொல்லி SP1, SP2, SP3. அது என்ன ஒவ்வொரு பில்ட்.
ஒவ்வொன்றும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கும் விரும்புத. அதே மாதிரி தான் விண்டோஸ் 11 இந்த 24H2ன்னு சொல்றது வந்து விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் ரிலீஸ். அதான் மோஸ்ட் அப் டு டேட் ரிலீஸ். எப்பயுமே விண்டோஸை பொறுத்த வரைக்கும் கரண்டான லேட்டஸ்டான ரிலீஸ் இன்ஸ்டால் பண்றது உங்களுக்கு பெட்டர். நீங்க பழைய இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கணக்க வைரஸோ சரி, வால்னரபிலிட்டின்னு சொல்ற செக்யூரிட்டி ரிஸ்கோ சரி கணக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கணக்கு அதிகம். ஓகே, ஸோ எப்பயுமே விண்டோஸ் வந்து அப் டு டேட்டா வச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பழைய மாதிரி வந்து விண்டோஸ் அப்டேட் பண்ணா ஸ்லோ ஆனது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. ஓகே, ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா இது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கா அப்படி விடுவோம், அதை கண்டினியூ கிளிக் பண்ணுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடிஷன் இருக்குது விண்டோஸ் 11 ஹோம் ப்ரோ EDU. ஏன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது ஏன் வந்து இந்த ஆப்ஷன் வருதுன்னா சில விண்டோஸுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சில இதுக்கு வந்து விண்டோஸ் 10க்கு இப்போ இருக்காது போல இருக்கு. நான் காமிக்கிறேன். இதையும் வந்து 22H2 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் 10 V1. இதுலயும் ஒரே இதுதான் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னா முதல்ல வந்து நாங்க விண்டோஸ் XP இல்லாட்டி விண்டோஸ் 7 நீங்க போய்க்கல, உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7 வந்து ஹோம் செப்பரேட்டா டவுன்லோட் பண்ண முடியும், ப்ரோ செப்பரேட்டா டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எஜுகேஷன் சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன் ஒன்று இருந்தது, இன்டர்பிரைஸ் சொல்லி இன்னொரு வெர்ஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமா வந்து இது இருந்தது என்னன்னா அல்டிமேட்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வெர்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் லைசன்ஸ் டிஃப்ரெண்ட், அதோட பர்பஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் விண்டோஸ் விஸ்டா விண்டோஸ் 7 டைமே வந்து மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்தது என்னன்னா அவங்களோட காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக வேற சிடி பிரிண்ட் பண்ணாம எல்லா வெர்ஷனும் ஒரே டிஸ்க் இமேஜ்ல இருக்கும். அதாவது ஒரு டிஸ்கோ அந்த ஒரு டவுன்லோட் பண்ற ஃபைல் இருக்கும். நீங்க என்ன கீயை போட்டு அதை ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அதான் இது சுருகின விளக்கம் இருக்கு. நீங்க என்ன வெர்ஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எல்லா இமேஜ்லுமே வந்து உங்களுக்கு ஹோமும் அவைலபிளா இருக்கும், ப்ரோவும் அவைலபிளா இருக்கும், எஜுகேஷன் மாடியூலும் அவைலபிளா இருக்கும். பட் நீங்க என்ன ப்ராடக்ட் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அது அந்த இன்ஸ்டாலேஷன் போதே அதை மூலியமா மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து நாங்க டிஃபால்ட்டா இது மட்டும் தான் இருக்கு 11க்கு. நாங்க இது 11 வருவோம். ஓகே, பண்ணுவோம். ஓகே, இப்போ இது லாங்குவேஜ் கேட்கும், என்ன லாங்குவேஜ் வரும்ட்டு. இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வரதே ஓகே. உங்களுக்கு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் யூஸ்வலா நான் சூஸ் பண்ண சொல்றது, பட் இட் டசன்ட் மேட்டர். நீ இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் விட்டாலே ஓகே. பட் அது மற்ற லாங்குவேஜ் வந்து இருக்குன்னா வந்து வேற நாட்டில் டவுன்லோட் பண்ற ஆட்களுக்கு ஈஸியா இருக்குது. பட் நாங்க யூஸ் பண்றது ஜஸ்ட் டிஃபால்ட் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் நாங்க யூஸ் பண்றது. இங்கிலீஷ் US யுனைடெட் ஸ்டேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா காணும். இது ஒரு புது ரிலீஸ் வர வரைக்குமே இது காணும். ஸோ நீங்க அடிக்கடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆர்கிடெக்சர் இருக்குது. யூஸ்வலா ஒரு கப்பல் செகண்ட் கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஆர்கிடெக்சர். ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்கிடெக்சர் இருக்கு. ஒன்று வந்து X64, ARM64. இது ஆர்ம்ன்றது வந்து சின்ன சின்ன கம்ப்யூட்டருக்கு வர ப்ராசஸர். அது நீங்க அதுக்கு இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. இது வந்து நாங்கள் X64 தான் டிஃபால்ட்டா இது பண்ணுவோம். ஓகே, நான் எப்பயுமே விரும்புறது வந்து எப்பயுமே வந்து நீங்க வந்து இந்த டூல் முடிஞ்சுமே டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் யூசிங் ப்ரௌசர்னு சொல்லி கொடுங்க. ஏன்டா வந்து இந்த டூல்ஸ் எனக்கு கிராஷ் ஆயிடுச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ண அத்தனையும் வீணா போயிடும். கணக்கு வாட்டி எனக்கு நடந்திருக்கு கிராஷ் ஆனது டூல். ஸோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே ப்ரௌசர் மூலியமா டவுன்லோட் பண்றது. ஓகே, நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர்லேயே வந்து கூகுள் குரோம்டா கூகுள் குரோமே டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11-24H2 இங்கிலீஷ் X64 ISO இதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஓகே. நாங்கள் கிளாஸ்ல வச்சு எப்படி வந்து இந்த இதை வந்து USB டாட்டா கிரியேட் பண்ண சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ்ல பார்ப்போம்.